அனைவருக்கும் வணக்கம். ஒரு தலைவனை வந்து ஒரு தமிழ்நாட்டோட தலைவன் அப்படிங்கிறது வந்து நமக்கு முதலமைச்சர்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வந்து திரையில் சூப்பராக நடிச்சிட்டதுனாலையும், இல்லை சூப்பராக ஃபைட் சீன் பண்ணதுனாலையும், இல்லை சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினதுனாலையோ, இல்லை எமோஷ்னல் சீனோ, இல்லை சூப்பர் சீன்ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்படிலாம் நடிச்சதுனால மட்டுமே வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணுமா? ஒரு அறிவார்ந்த மக்கள் வந்து சிந்திங்க. எந்த நம்பிக்கையில விஜய் தமிழ்நாட்டை ஆள தகுதியானவர்னு நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? மு.க.ஸ்டாலின் இருக்காரு. அவர் இப்ப கடந்த 5 வருடம் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. பழனிசாமியோட ஆட்சி வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட ஆட்சி வந்து உங்களுக்கு தெரியும். அவரும் ஒரு 4 1/2 வருஷம் கிட்ட ஆண்டிருக்காங்க. நம்ம இப்ப என்ன கேட்கிறோம்? இவங்க 2 பேரும் எப்படி ஆண்டுருக்காங்கன்னு நம்ம பார்த்தாச்சு. நம்ம மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? மாற்று கட்சி வேணும். இவங்க 2 பேரும் ஆண்டது போதும். புதுசா இன்னொருத்தவங்கள ஆள விட்டு வேடிக்கை பார்ப்போமே. அவங்களோட ஆட்சிலாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு மாற்று அரசியல்னு சொல்லிட்டு தாவேக்காவ தூக்கிட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தி யாரும் வந்து சிந்திக்கலையே. ஏன் சிந்திக்கல? அவரு வந்து பலமுறை சொல்லியிருக்காரு. தலைவர வந்து தெருவில் தேடாதீங்க, தரையில் தேடுங்க, போராட்ட களத்தில் தேடுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து பாலியல் தொந்தரவு, இந்த மாதிரி வந்து பலவிதமான ஒரு போராட்ட களத்தில் காவிரி நதிநீர் போராட்டம், முல்லை பெரியாறு போராட்டம், அந்த மாதிரி வந்து 8 வழிச்சாலை, பேனா சிலை எதிர்ப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டத்தில் வந்து அவர் நின்று ஸ்டாண்ட் பண்ணதுனால மட்டுமே நிறைய விஷயங்கள் இங்கே தடுக்கப்பட்டிருக்கு, கேள்வி பயங்கரமாக எழுப்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அவரோட செயற்பாட்டு வரைவும் ரொம்ப தெளிவாக இருக்கு. எல்லாருமே படிச்சு பாருங்களேன். ஆன்லைனில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் டாட் நாம் தமிழர் கட்சி வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் தேவையான விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாமே. அவர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கவருங்க தாவேகா தலைவர் விஜய். திராவிடத்திலேருந்து ஒரு 4 எடுத்துக்கிறாப்புல தன்னோட செயற்பாட்டு வரைவுக்கு, அதிமுகலேருந்து 2 எடுத்துக்கிறாப்புல, திமுகலேருந்து 2 எடுத்துக்கிறாப்புல, நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய எடுத்துக்கிறாப்புல. கொடி சின்னம் மட்டும்தாங்க எடுக்கலை. மற்றபடி கொடியோட கலரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எக்ஸெட்ரா 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 அப்படிங்கல. இது எதுக்காக வந்து நான் என்ன கேட்குறேன்? இன்னொரு கட்சி கூட வந்து கூட்டணி வச்சு தான் ஆட்சி செய்ய போகணும் அப்படின்னா எதுக்கு புதுசாக கட்சி தொடங்குறீங்க? பேசாமல் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாமே. கரெக்டு தானே? அப்படிங்கும்போது எதன் அடிப்படையில் தாவேகா தலைவரை நாட்டை ஆளும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே சிறப்பாக இருந்ததுன்னா நான் கூட வந்து தாவேகாவை ஆதரிக்கிறேன். நன்றி.